ஜெயா என்ன பண்ணுறாங்க, கச்சேரி பண்ணுறதுக்காக வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கச்சேரி பண்ணுறதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து பாடிட்டே இருக்கும்போது கரண்ட் வந்து போயிடுது. ஒரு வரி தான் பாடினேன், அதுக்குள்ளேயும் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. மக்கள் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரண்ட்டே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது கரெக்டாக ஜெயா பாடி முடிக்கிறது, யாரோ வந்து பாடிட்டுருக்காங்க. யார் அது இப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பொன்னி வந்து அவ்வளோ அழகாக அவங்க பாடின பாட்டை ரொம்ப அழகாக பாடுறாங்க. அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து விளக்கெல்லாம் எரியிறதால பொன்னியும் இப்போ வந்து அந்த பாடிட்டு இருக்கிறதால எல்லா மக்களும் போயிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. பொன்னி பாடுறத கேட்டு மெய் மறந்து எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஜெயா வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. பொன்னியா இப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு ஒன்றுமே புரியல. பொன்னி பாருங்கப்பா எப்படி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பின்ன அவள் யாரோட வாரிசு, கலை வாரிசு சும்மாவா, அவங்க அம்மா வந்து எவ்வளோ வந்து பாட்டு பாடுவாங்க, பின்ன அந்த வாரிசு வந்து சும்மா இருக்குமா, அதான் அவள் வந்து இயற்கையாகவே அவள் குரல் அமைஞ்சிருக்கு, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு சக்தியோட அப்பா. சக்தி வந்து நம்பவே முடியலப்பா, பொண்ணு இவ்வளோ அழகாக பாடுறா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேமரத்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஜெயாவுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து கிளாப் பண்ணோன்னே பொண்ணு ஒரு நிமிஷம் நிறுத்திடுறாங்க. ஏம்மா நிறுத்தினேன், ரொம்ப அழகாக பாடுற, தொடர்ந்து பாருமா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து எல்லாருமே வந்து என்னம்மா நீங்கள் பாட வந்தீங்க, இப்போ அவள் பாடுறா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல பாடட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஜெயா. அடுத்து வந்து அந்த பாட்டை ரூம் வந்து பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்ததால சரின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பாவும் சொன்னதால வேறு வழி இல்லாமல் பொண்ணு அந்த பாட்டை பாடி முடிக்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஜெயாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்படியே டென்ஷனே வந்து ஜெயா வந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு வேளை வந்து அத்தை கோச்சிக்கிட்டாங்களா நம்ம பாடினதால, நம்ம இப்படி பாடி வந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு யோசிக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்தோடனே சக்தியோட அப்பாலாம் போட்டு பொன்னியை பாராட்டுறாங்க. பொண்ணு எப்படி பாடின தெரியுமா, சூப்பராக பாடினம்மா, செம்மையாக இருந்தது, உன் வாய்ஸ் இவ்வளோ நல்லாயிருக்கும், நான் எதிர்பார்க்கலாமா, எனக்கு தெரியவே தெரியுமா இப்படி பாடுவேன்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா வந்து சொல்கிறாரு. அது வந்து சின்ன வயசில் அம்மா பாடி பார்த்துருக்கேன், அப்பா வந்து இதெல்லாம் வந்து பாடிட்டுருப்பாரு, எல்லாமே பாட்டெலாம் எழுதிட்டுருப்பாரு, அதெல்லாம் பார்த்து எனக்கே வந்துடுச்சு, இது நான் யோசிக்காதது, எப்படி பாடுன்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இவ்வளோ நல்லா பாடுறியம்மா, இவ்வளோ நாள் எங்கே ஒழிச்சு வச்சிருந்த இதை அப்படி சொன்னோன்னே உஷாவோட கேங்குக்கும் உஷாவுக்கும் செம்ம டென்ஷனாக இருக்காரு. பாட்டு வேறவா, இதில் வந்து அத்தை எப்படி எடுத்திருப்பாங்களோ தெரியலையே, ஒருவேளை அத்தையும் வந்து பொண்ணி சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி உஷா பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து நீ என்ன சொல்கிற ஜெயா, பொண்ணி பாடுறதை பற்றி எதுவுமே சொல்ல, இது நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே பொண்ணிக்கு வருத்தமாக இருக்குது, விடுமா அவள் ஏதோ டென்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை பார்த்துட்டு நம்ம சக்தியோட அப்பா சொல்கிறாரு. உடனே சக்தி ஓடி வந்து அப்படியே பொண்ணியை வந்து கையை பிடிக்கிறாரு. செம்மையாக பாடினேன், எப்படி பார்த்தாங்க தெரியுமா எல்லாரும், உண்மையிலே சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த மாதிரி வாய்ஸை நான் கேட்டதே இல்லை, அவ்வளோ சூப்பராக பாடின பொண்ணு, இன்றைக்கி எல்லாரும் அசைத்திட்டேன், எல்லாருக்கும் சமையல் பண்ணி தான் அசத்துவேன், இன்றைக்கி பாட்டு பாடி அசைத்தேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது முடியுது.